அடோப் இன்டிசைனில் ஒரே டிசைன் பேக்ரவுண்டை ரீடைன் பண்ணிக்கிட்டு எக்ஸலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை இம்போர்ட் பண்ணி மர்ஜ் பண்ணுறது அப்படின்ற சூப்பரான ஆப்ஷனை பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபில் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ, நேம், அப்புறம் பர்த்டே. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இமேஜோடைய பேரை இதில் குறிப்பிடணும். ஃபைல் சேவ் அஸ் கொடுத்து CSV ஃபார்மேட்டில் ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இப்போது அடோப் இன்டிசைன் வர விண்டோ மெனு, யூட்டிலிட்டிஸ், டேட்டா மர்ஜ். இதில் செலக்ட் டேட்டா சோர்ஸ்னு இருக்குது. இதில் நம்ம CSV ஃபார்மேட்டில் சேவ் பண்ண ஃபைலை நம்ம லிங்க் பண்ணுறோம். நான் இந்த நேம் டெக்ஸ்ட் ஃப்ரேமை டபுள் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நேமை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிளேஸ் ஹோல்டர் நேமாக அது லிங்க் ஆயிடுச்சு. ப்ரிவியூவை செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பேர், பர்த்டே அண்ட் ஃபோட்டோ கரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே ப்ளே ஐக்கான் நெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா செகண்ட் டேட்டாவும் கரெக்டாக நேம் அண்ட் பர்த்டே எல்லாமே லிங்க் ஆகிருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்.